Hello guys, welcome to my channel Bio. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா rib cage and vertebral column பத்தி தான். லாஸ்ட் வீடியோல வந்து appendicular skeletonல 126 bones வரைக்கும் முடிச்சிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல இந்த rib cage பாத்தீங்கன்னா 12 pairs of ribs நம்ம இதுல இருக்கு. That means 24 ribs இருக்கு. ஓகேங்களா? ஒரு ரிப்ஸ்மே பின்னாடி முன்னாடி கனெக்ட் ஆகிருக்கும். இது கனெக்ட் ஆகிறது பொறுத்து தான் நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? வென்ட்ரலில் யார் இருக்காங்கன்னா ஸ்டெர்னம் இருக்காங்க. பேக் சைடில் வந்து தட் மீன்ஸ் டார்சல், அங்கே வந்து வெர்டிபிரல் காலம் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் என்னென்னா ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு டயக்ராம் தெரியும். அதுதான் நம்ம ஹைலைன் கார்டிலேஜ் சொல்லுவோம். ஓகேங்களா? முன்னாடியும் பின்னாடியும் கனெக்ட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது டார்சலில் யார் இருக்காங்கன்னு வெர்டிபிரல் காலம், வென்ட்ரலில் வந்து ஸ்டெர்னம். ஃபஸ்ட்டு 7 பேர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டார்சல்லையும் அட்டாச் ஆகிருக்கும், வென்ட்ரல்லையும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இவங்கள வெர்டிப்ரோ ஸ்டெர்னல் ரிப்ஸு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ரூ ரிப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட டார்சல் எண்ணில் பார்த்திங்கன்னா 2 ஆர்டிகுலேஷன் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து அந்த 2 வெர்டிபிரல் காலம் நடுவில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த 2 ஹெட்டை தான் நம்ம 2 ஆர்டிகுலேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? வென்ட்ரலில் அப்படியே ஒரு லைனாக போகுது நாம் வச்சுக்கோங்க, பின்னாடி தனித்தனியாக அட்டாச் ஆகுது. அதுதான் 2 ஆர்டிகுலேஷன் சொல்கிறோம். லைக் தட் நீங்கள் உங்களோட எல்போ பால் அண்ட் சாக்கெட் ஜாயினில் ஆர்டிகுலேட் ஆகிருக்குன்னு படிச்சிருக்கீங்களா? அந்த கேப்பில் போய் அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை தான் நம்ம ஆர்டிகுலேஷன் சொல்லுவோம். ஸோ தட் இந்த மாதிரி 2 ஆர்டிகுலேஷன் சர்ஃபேஸ் வந்து டார்சல் எண்ணில் இருக்கனால நம்ம பைசெஃபிலிக் சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 7 ரிப்ஸை நம்ம ட்ரூ ரிப்ஸ்னு சொல்லலாம், அண்ட் தென் வெர்டிப்ரோ ஸ்டெர்னல் ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட என்சிஆர்டியில் இருக்கும் அது. ஸோ யூ கேன் நோட் தட் பாயிண்ட். ஓகே. அண்ட் தென் 8, 9, 10 இந்த ரிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் ரிப்ஸ். ஓகே, பேர் ஆஃப் ரிப்ஸ். ஓகே, ரீட் லைக் தட். இந்த பேர் ஆஃப் ரிப்ஸ்லாம் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் சொல்லுவோம், இல்லைனா வெர்டிப்ரல் கொண்ட்ரல் ரிப்ஸ் சொல்லுவோம். எப்படின்னா நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பாருங்கள், பின்னாடி டார்சல் சைடில் உங்களுக்கு அந்த வெர்டிபிரல் காலம் ஆர்டிகுலேட் ஆகிருக்கும். ஆனால் வென்ட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா 7th ரிப்போட அட்டாச் ஆகிருப்பாங்க. மீன்ஸ் அவங்க ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதனால தான் அது ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா முன்னாடி வந்து அது ஆர்டிகுலேட் ஆகலை. தட் மீன்ஸ் அங்கே முன்னாடி அந்த ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகலை. ஓகேங்களா? லாஸ்ட்டு 2 பேர்ஸை நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா பின்னாடி அது அட்டாச் ஆகிருக்கு, பட் ஆனால் ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் அது 2 ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ வென்ட்ரலில் கனெக்ட் ஆகாதனால நம்ம இதை ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிப்ஸு, ஸ்டெர்னம் அண்ட் தென் வெர்டிபிரல் காலம் இது 3த்தையும் சேர்த்து தான் நம்ம ரிப் கேஜ்னு சொல்கிறோம். நடுவில் அந்த ஸ்டெர்னம் டயக்ராம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைபோன்னு சொல்லுவாங்க, பார்க்க டை மாதிரி இருக்கா? ஸோ தட் இட் வாஸ் ஆல்சோ கால்ட் டைபோன். இது